சம்ஹார சிக்ஷா என்கிற கல்வி திட்டத்திற்கான நிதியை வழங்காமல் பிளாக்மெயில் செய்யக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிகாரிகளோடு வந்து அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நேரிலே சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சந்தித்து முறையிட்டார். நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திட்டு தாருங்கள், நாங்கள் நிதியை வழங்குகிறோம் என்று சொல்லுகிறார். இது ஒரு பிளாக்மெயில் நடவடிக்கை என்று இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி வன்மையாக கண்டிக்கிறேன். ஐபிசி என்கிற சட்டத்தின் பெயரை பாரதிய நியாய சன்ஹிதா என்று பெயர் மாற்றம் செய்திருப்பது ஏன்? கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்கிற சட்டத்தின் பெயரை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்கள் ஏன்? இந்த சமஸ்கிருதமயமாதல் நடவடிக்கை ஏன்? ஸ்ரீ தோல் திருமாவல்லவன். மாண்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம். இந்த நிதிநிலை அறிக்கை தேசத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டதாக இல்லை. உழைக்கும் மக்களின் நலன்களில், குறிப்பாக விளிம்பு நிலை மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டதாகவும் இல்லை. கூட்டணியில் இருக்கிற ஓரிரு கட்சிகளை திருப்திப்படுத்தி தமது ஆட்சியை 5 ஆண்டு காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பும் பதைப்பும் தான் இந்த அறிக்கையிலே மேலோங்கி இருக்கிறது. இது ஒரு ஓரவஞ்சனை பட்ஜெட். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் மாநில அரசுகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதனை கண்டிக்கிற வகையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதை புறக்கணிக்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்தது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கிறார் என்பதை இந்த அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எனினும் மேற்கு வங்க மாநில முதல்வர் திருமதி செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த நிதி ஆயோக் கூட்டத்திலே பங்கேற்றார். அவரையும் அவமதித்திருக்கிறார்கள். அவர் பேசிக் கொண்டிருக்கிற போதே ஒலிவாங்கியை அணைத்திருக்கிறார்கள். இந்த அவமதிப்பை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த நிலை கூடாது என்பதையும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள், இந்தியா கூட்டணியை சார்ந்த பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த நேரத்தில் நான் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் உள்ளன. அடிப்படை கொள்கைகளிலே முரண்கள் உள்ளதால் அந்த கொள்கையை ஏற்பதிலே, அதை நடைமுறைப்படுத்துவதிலே சிக்கல்கள் உள்ளன. அதற்காக தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய சர்வ சிக்ஷா சம்ஹார சிக்ஷா என்கிற கல்வி திட்டத்திற்கான நிதியை வழங்காமல் பிளாக்மெயில் செய்யக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாடு மாநில அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிகாரிகளோடு வந்து இந்திய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நேரிலே சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சந்தித்து முறையிட்டார். அப்போதும் அவர் என்ன வலியுறுத்தினார் என்றால், நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திட்டு தாருங்கள், நாங்கள் நிதியை வழங்குகிறோம் என்று சொல்லுகிறார். இது ஒரு பிளாக்மெயில் நடவடிக்கை என்று இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி வன்மையாக கண்டிக்கிறேன். உடனடியாக அந்த நிதியை வழங்க வேண்டும் என்றும் நான் வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டம் இயற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் மிக முக்கியமான கோரிக்கை. ஆனால் அதை இந்த அரசு பொருட்படுத்துவதாக தெரியவில்லை. உரமானியம், உணவு மானியம் போன்றவற்றில் கை வைத்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் நாடு தழுவிய அளவிலே மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி உயர்த்தப்படவில்லை. கடந்த நிதியாண்டுகளில் வழங்கியதைப் போல இந்த ஆண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கல்வித்துறைக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. கடந்த ஆண்டு 45,234 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் 38,416 கோடி தான் செலவு செய்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 7,000 கோடியை செலவழிக்கவில்லை என்பது வேதனைக்குரியது. இந்த ஆண்டு அதே போல
46,315 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, ஆனால் அதை முழுமையாக செலவு செய்வார்களா என்று தெரியவில்லை. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, உயர்கல்விக்கு இந்த ஆண்டு 10,000 கோடி குறைத்திருக்கிறார்கள். 10,000 கோடியை குறைத்திருப்பதை நான் சுட்டிக்காட்டி மிக வன்மையாக கண்டிப்பதோடு அந்த தொகையை மீண்டும் வழங்க வேண்டும், ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். IIT நிறுவனத்திற்கு இந்த ஆண்டு 60 கோடி ரூபாயை குறைத்திருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலம். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, கடந்த டிசம்பரின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு ஏராளமான சட்டங்களை நிறைவேற்றினீர்கள். அதிலே 3 குற்றவியல் சட்டங்களும் அடங்குமாகும். அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் ஆர்டிகிள் 348 348 தெளிவாக சொல்லுகிறது, இயற்றப்படுகிற அனைத்து சட்டங்களும் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும், அந்த பெயர்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் IPC என்கிற சட்டத்தின் பெயரை பாரதிய நியாய சன்ஹிதா என்று பெயர் மாற்றம் செய்திருப்பது ஏன்? இதை நாட்டு மக்கள் இன்றைக்கு கேள்வியாக எழுப்புகிறார்கள். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்கிற சட்டத்தின் பெயரை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்கள், ஏன்? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்கிற சட்டத்தின் பெயரை பாரதிய நியாய சாட்சிய அதிநியம் என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்கள். இந்த சமஸ்கிருதமயமாதல் நடவடிக்கை ஏன் என்று நாட்டு மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை, ஆர்டிகிள் 348 எதிரான நடவடிக்கை. இந்த போக்கை கைவிட வேண்டும். இந்த சட்டங்கள் அனைத்தையும் இயற்றப்பட்ட இந்த திருத்தப்பட்ட இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். கடந்த 26ஆம் தேதியும் இன்றைக்கு 29ஆம் தேதியும் தமிழ்நாட்டை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். நானும் இந்த அவையிலே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 3 குற்றவியல் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும், பழைய சட்டங்களையே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் என்ற ஒரு தனி அமைச்சகம் இருக்கிறது. அதில் ஏறத்தாழ 80% மக்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிற துறை இது. அந்த துறையை பிரிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே ஆதிதிராவிட பழங்குடியினருக்கு தனி அமைச்சகம் உண்டு, சிறுபான்மை மக்களுக்கு என்று தனி அமைச்சகம் உண்டு. அதே போல இந்திய ஒன்றிய அரசும் ஆதிதிராவிட ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தனித்தனியாக இன்றைக்கு கமிஷன் வைத்திருக்கிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட் கமிஷன், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கமிஷன். எனவே அமைச்சகத்தையும் மினிஸ்ட்ரியும் தனியே ஷெட்யூல் காஸ்ட் அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற அந்த பிரிவினருக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும், சிறுபான்மை சமூகத்தினருக்கும் தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நாடு முழுக்க SC/ST மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. வன்கொடுமைகள் அதிகரிப்பது ஒருபுறம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், ஆணவ கொலைகள், ஆனர் கில்லிங்ஸ் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இன்றைக்கு அதிகரித்து தென் மாநிலங்களிலும் இன்றைக்கு அது பரவி வருகிறது. ஆகவே ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. 2018ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 2018 இதை நிறுத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் உடனடியாக இதை தலையிட்டோம். அமைச்சரவர்களை நேரிலே சந்தித்தோம். இது மிகப்பெரிய துரோகம், படிக்கிற மாணவர்களுக்கு எதிரான நடவடிக்கை. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கால வரம்பின்றி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதன் பிறகு 2025 வரையில் 35,000 கோடி ஒதுக்குவதாக சொன்னார்கள். ஆனால் ஆண்டுக்கு 7,000 என்கிற முறையிலே ஒதுக்க வேண்டும், அதையும் ஒதுக்கவில்லை. இப்போதும் அதை எந்த வரையறையை கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதற்கு கால வரம்பு கூடாது. காலம் முழுவதும் தலைமுறையாக மாணவர்கள் படிக்கிற நிலையிலே அவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் எந்த காலவரம்பும் கூடாது, அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சப்ளான் துணை திட்டம், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இந்த சப்ளான் என்கிற துணை திட்டத்தின் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். 15% மக்கள் தொகை SC மக்களுக்கான மக்கள் தொகை அகில இந்திய அளவில். அப்படி பார்த்தால் 48,20,000 கோடி செலவை காட்டுகிற இந்த நிதிநிலை அறிக்கை. அதன்படி பார்த்தால்
2 லட்சம் கோடிக்கு மட்டுமே இப்போது ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ப்ரொபோர்ஷனேட் சதவீத அடிப்படையில் 7 லட்சத்திற்கு மேலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அவ்வாறு ஒதுக்கீடு செய்யவில்லை. ஆகவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ப்ரொபோர்ஷனேட் அடிப்படையில் அவர்களுக்கு எஸ்சி மக்களுக்கு மட்டுமல்ல எஸ்டி மைனாரிட்டிஸ் போன்றவர்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல விளிம்புநிலை மக்களை, அதாவது ஷெட்யூல் காஸ்ட். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more.